இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை திரையில் நடித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது தரையில் நடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு சாட்சியை நாம் வேறு எங்கும் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. இவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டிலேயே அதற்கான சாட்சிகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பகட்டான விளம்பரத்தை கொடுத்தார்கள், எவ்வளவு முக்கியமான யாரும் கொடுக்காத தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். விஜய் ஆட்சிக்கு வந்தால் இவர் புதியவர், கடந்த திமுக அண்ணா திமுக ஆட்சிகளைப் போல மக்களை ஏமாற்ற மாட்டார், சொன்னதை செய்வார், அந்த அளவுக்கு நல்லவர், இவர் நாடாள வேண்டும், இவர் நாடாண்டால் நாட்டு மக்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது, பெண்கள் முன்னேற்றத்திற்கு நல்லது, மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு நல்லது, இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு நல்லது என்றெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு தமிழக மக்கள் யானை தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டதை போல தமிழக மக்கள் விஜய் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டின் மூலம் அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி போட்டு கொண்டார்கள் என்று கூறத்தக்க விதத்தில்தான் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் அறிவிப்பு இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புகள் எவ்வளவு மோசடியானது என்பதை பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை நேற்றே வெளியாகிவிட்டது. அந்த ஆய்வறிக்கையை நாம் முழுவதுமாக பார்ப்போம். தாவேகா அரசு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள நிலையில் திருமண நாளன்று அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு புடவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான நிதியாக வெறும் 812 கோடி நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. ஏனென்றால் இன்று தங்கம் விற்கும் விலைக்கும் ஆண்டுதோறும் அதிகாரபூர்வமாக பதிவாகும் திருமணங்களின் எண்ணிக்கையையும் கணக்கிட்டால் ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவில் பெரும் வித்தியாசம் காணப்படுகிறது. தோராயமாக கணக்கீட்டை பார்த்தால் தமிழகத்தில் ஆண்டுதோறும் பதிவு செய்யப்படும் திருமணங்கள் சுமார் 5.5 லட்சம் முதல் 6.5 லட்சம் வரை. நாம் சராசரியாக 6 லட்சம் திருமணங்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட இன்று 8 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 1,06,000. இது நமக்கு கிடைக்கின்ற விலை. அரசு மொத்தமாக கொள்முதல் செய்தால் 8 கிராம் 80,000 ரூபாய்க்கு குறைந்து கிடைக்க வாய்ப்பில்லை. அதே போல நல்ல தரமான ஒரு பட்டு புடவையின் ஆரம்ப விலை சுமார் 5,000 இருக்கும். இந்த விலையில் பட்டு புடவை வாங்கினால்தான் பட்டு புடவை என்று பெயரளவிற்காவது இருக்கும் என்பது அனைத்து பெண்களும் அறிந்த செய்திதான். இந்த கணக்கீட்டின்படி பார்த்தால் திருமணமாகும் ஒரு பெண்ணுக்கு முதல்வர் விஜய் அண்ணனாக மாறி சீர் செய்ய குறைந்தபட்சம் 85,000 ரூபாய் ஆகும். நாம் முன்பு குறிப்பிட்டபடி ஓராண்டில் சுமார் 6 லட்சம் பெண்களுக்கு திருமணம் என்றால் கூட அவர்களுக்கு தலா 85,000 செலவு செய்ய வேண்டும் என்றால் கூட 6 லட்சம் இன்ட்டு 85,000 மொத்தமாக 5,100 கோடி தேவை. அதாவது ஓராண்டில் திருமணமாகும் அனைத்து பெண்களுக்கும் 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் வழங்க வேண்டுமானால் சுமார் 5,100 கோடி தேவைப்படும். ஆனால் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதியோ வெறும் 812 கோடி. இது யானை பசிக்கு சோள பொறி. மேற்கண்ட கணக்கீட்டின்படி பார்த்தால் 1 லட்சத்திற்கும் குறைவான பெண்களுக்குத்தான் இந்த நிதியை வைத்து அண்ணன் சீர்வரிசை கொடுக்க முடியும். எனவே யார் யார் இந்த திட்டத்தில் பலன் அடைவார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டு
வரைமுறை இருக்கிறது என வெளிப்படையாக இந்த அரசு அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மக்கள், அதுவும் குறிப்பாக திருமணம் செய்து கொள்ளும் முதல்வரின் திடீர் தங்கைகள் மத்தியில் தேவையில்லாத குழப்பம்தான் ஏற்படும். தங்களின் பாசமிகு அண்ணனின் சீர்வரிசை தங்களுக்கு கிடைக்கும் என வாக்களித்த பல லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெற முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்பொழுது நடிகர் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். ஏன் இதை சொல்கிறோம் என்று கேட்டால், எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பது வள்ளுவருடைய வாக்கு. தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது இதற்கு எவ்வளவு செலவாகும், அந்த செலவை எப்படி சரியட்ட முடியும், இந்த செலவை எப்படி நாம் செய்ய போகிறோம், அதற்கான வருமானம் எப்படி வரும், அதற்கான வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றால் பொதுமக்கள் மத்தியில் வரியை சுமத்தாமல் நேர்முக வரி, மறைமுக வரி என்று எந்த வரியையும் மக்கள் மத்தியில் சுமத்தாமல் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்று சிந்தித்து வாக்குறுதி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஓட்டு வாங்கினால் போதும், கோட்டைக்கு போனால் போதும், கோட்டைக்கு போன பிறகு கொட்டமடிக்கலாம், யார் நம்மை கேட்க போகிறார்கள். ஒரு 60 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி நடத்தவில்லையா? அந்த ஆட்சிகளை தமிழக மக்கள் என்ன கேள்வி கேட்டு விட்டார்களா? அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டார்களா? அந்த ஆட்சியாளர்களை விரட்டி அடித்து விட்டார்களா? இல்லையே. ஆகவே இந்த தமிழக மக்கள் இன்னும் பல வருடங்கள் நம்மை நம்புவார்கள். ஏனென்றால் நம்பி நம்பி ஏமாறுவது என்பது தமிழக மக்களின் தலையெழுத்தாக மாறி போய்விட்டது. ஆகவே இந்த மக்களுடைய தலையில் மிளகாய் அரைக்கலாம் என்று நடிகர் விஜய் நினைத்து விட்டார். ஆகவே தேர்தல் காலத்தில் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். கொடுத்த வாக்குறுதியை முதல் பட்ஜெட்டிலேயே காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? தமிழ்நாட்டின் கடன் 13 லட்சம் கோடியாக இருக்கிறது என்று கடந்த திமுக, அண்ணா திமுக ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுக்களை கூறி வெள்ளை அறிக்கை வெளியிட்ட விஜய் அரசின் நிதியமைச்சர் மரிய வில்சன் இப்பொழுது பட்ஜெட்டில் என்ன சொல்கிறார்? இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மக்கள் நல திட்டங்களை, இலவச திட்டங்களை செயல்படுத்துவது சிரமம், நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு கூட இந்த ஆட்சி தாக்கு பிடிக்காது என்று அவர்களே நினைத்து விட்டார்களா? அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு பொய்யை சொல்லி ஆட்சியை நடத்துவோம், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம், அதற்கு பிறகு இன்னொரு பொய்யை சொல்லுவோம், ஏதேனும் வெள்ளம் ஏற்படும் அல்லது வறட்சி ஏற்படும் அல்லது ஏதேனும் இயற்கை சீற்றம் ஏற்படலாம், அதை காரணம் காட்டி தப்பித்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆக மொத்தத்தில் நடிகர் விஜய் அரசு தமிழக மக்களுக்கான, ஏழை எளிய மக்களுக்கான அரசு இல்லை. விஜய் அரசு கார்பரேட்டுகளுக்கான அரசு. ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார், விஜய் கார்பரேட்டுகளின் ஏஜெண்ட். ஆகவே விஜய் கார்பரேட் முதலாளிகளை காப்பாற்றுகின்ற இடத்திலேதான் இருப்பார். ஏனென்றால் இவருடைய திரைப்படங்களே கார்பரேட் முதலாளிகளால் தான் தயாரிக்கப்பட்டது. விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்கு ஆகின்ற பட்ஜெட், பெரும் பொருட்செலவை சாதாரண சிறிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்து விஜய் நடித்த திரைப்படங்களை தயாரிக்க முடியாது. பெரு முதலாளிகள் தான் விஜய் அவர்களின் திரைப்படங்களை தயாரிக்க முடியும். திரைப்பட துறையில் இருக்கின்ற பொழுதே நடிகர் விஜய் பெரு முதலாளிகளைத்தான் காப்பாற்றி இருக்கிறார். மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்களைத்தான் காப்பாற்றி இருக்கிறார். தமிழ் திரைப்பட உலகின் சிறிய தயாரிப்பாளர்களை நடிகர் விஜய் காப்பாற்றவில்லை. லோ பட்ஜெட் படத்தில் அவர் நடிக்கவில்லை. அவர் நடித்ததெல்லாம் அதிகமான பணத்தை செலவு செய்கின்ற உயர் பட்ஜெட் படங்களில் தான் நடித்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு ஆட்சியிலும் இவர் போட்டிருக்கின்ற பட்ஜெட் உயர்தரப்பு மக்களை காப்பாற்றுகின்ற பட்ஜெட்டாகவே இருக்கிறது.
ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நடிகர் விஜய் அவர்கள் மாற்றத்தை தருகிறார். என்ன மாற்றம்? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை வெறும் பேண்ட் ஷர்ட் போட்டுக் கொண்டிருந்த நடிகர் விஜய் முதலமைச்சராக மாறியவுடன் பெயரில் ஒரு மாற்றத்தை தந்தார். நடிகர் விஜய் என்ற பெயரை மாற்றி ஜோசப் விஜய் என்று மாற்றத்தை தந்தார். அதற்கு பிறகு கோட் சூட்டில் மிடுக்காக வந்தார். வெள்ளைக்கார துரையை போல வந்தார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற நேற்று ஒரு நீல நிற சட்டையில் வந்தார். அந்த கோட் சூட்டை கழட்டி வைத்து விட்டார். ஆக மொத்தத்தில் இவர் உடை அலங்காரத்தில் மாற்றத்தை தருகிறார். தோற்றத்தில் மாற்றத்தை கூட தரவில்லை. இன்னும் தாடியோடு தான் இருக்கிறார். நான் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. மாற்றத்தை தருகிறோம் என்று சொன்னவர்கள் மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தந்தால் அது மாற்றம். இவர்கள் உடை அலங்காரத்தை மாற்றுவதை கூட மாற்றம் என்று இனி இவர்களுடைய அமைச்சர்கள் பேசினாலும் பேசுவார்கள் என கூறிக்கொண்டு இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றும் பட்ஜெட். இது ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட் இல்லை என்பது மட்டும் உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.